ஹலோ ஆல் 2 டேஸ் முன்னாடி நீ வேணால் சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரியே ஒரு கஸ்டமர் பேசினாங்க. அவங்க வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு இந்த ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆஃபர் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்பர் சொல்லி இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிடுங்க. அப்புறம் அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க பேசினதே ரொம்ப ரூடாக பேசுகிற மாதிரி இருந்தது. நார்மலாகவே வந்துட்டு கஸ்டமர் நம்மள்ட்ட ப்ரௌனி வாங்கினாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் நான் கேட்பேன். இல்லை அப்படின்னா அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து நேம் அண்ட் அட்ரஸ் கேட்க மாட்டேன். இது காமனாக என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க ஏன் அப்படி அஃபெண்ட் ஆனாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணவங்க, என்கொயரி பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் இப்படி பேசும்போது அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்ததாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது ஆஃபர் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ ஆஃபர்ஸ் அண்ட் லான்ச்சுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.